திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. இந்த புனிதமான இடத்துல 108 லிங்கங்கள் புதைந்திருப்பதாகவும் சொல்றாங்க. திருவண்ணாமலையில நம்ம கிரிவலம் சென்றோம் அப்படின்னா நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களாகட்டும் புண்ணியங்களாகட்டும் அதனுடைய ஒரு பகுதி நம்மை சேரும் அப்படின்றது சாஸ்திர ரீதியா சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தரோட பிறந்த ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்குதோ இல்லையோ, ஆனா இந்த கிரிவல பாதையில இருக்கக்கூடிய 7வது லிங்கமா அமைந்திருக்கும் குபேர லிங்கத்தை வழிபடுவதால நமக்கு நிச்சயம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய கார்த்திகை மாதத்தப்போ சிவராத்திரி தினத்துல செல்வத்துடைய அதிபதியான குபேர பகவான் உலகத்துக்கு வருவதா ஐதீகமா சொல்லப்படுறாங்க. தின பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு இவரு பூஜை வழிபாடு செய்துட்டு பிறகு 7 மணிக்கு கிரிவலம் வருவாரு. அப்போது இவரோடு சேர்ந்து நம்மளும் கிரிவலம் செல்வதால நமக்கு புண்ணியங்கள் மட்டும் இல்லாம நம்ம செய்த பாவங்கள் தீர்ந்து 7 ஜென்மத்துக்கும் நமக்கு புண்ணியங்கள் கோடீஸ்வர யோகம்